அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, சிறு பத்திரிகையாளர் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வரக்கூடாது, நம்மளுக்கு ஈக்குவலாக அவனும் அங்கீகாரத்தை வச்சிருக்கான், இவன் மாதம் 10-15 காப்பி அடிக்கிறான், அவனும் அங்கீகாரத்தை நம்ம இதாக வராதுன்னு சொல்லிட்டு பெரும் முதலைகள் வந்து சிறு பத்திரிகையாளர் வந்து ஃபில்டர் பண்ணி அவனுக்கு தேவையில்லாதெல்லாம் வந்து ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடு, அது கூட இது கூட பெருசாக போய் வந்து தொந்தரவு பண்ணுறது, அதெல்லாம் இதுதான் தேவையில்லாது. எனக்கு இருந்ததையும் நீ மாத்திர இப்போ தலைப்பே கொடுக்க மாட்டானே மத்திய அரசு. தமிழகத்தில் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாக வந்து தமிழக எழுத்தாளர்கள்லாம் வந்து முங்கி எழுதுறாங்கன்னு தமிழ்நாட்டிலிருந்து எல்லாம் அப்ளிகேஷன் போனாலே அதே வந்து தடுத்து நிறுத்துறான். அப்புறம் 1-2 மாதத்துல வந்துடும். இப்போ 6 மாதம் ஆக்குறான். அதுக்கு ஏகப்பட்ட நிபந்தனை விதிக்கிறான். எல்லாம் ஒற்றுமையாக இருக்கான். மண்பாண்ட தொழிலாளர் கூட ஒற்றுமையாக இருக்கான். ஏன் பத்திரிகையாளருக்கு ஏன் ஒற்றுமை இல்லை? ஏன் வந்து எட்டப்ப வேலை பார்க்குறீங்க? எட்டப்ப வேலை பார்க்குறது நிறுத்துங்க. மிஸ்டர் ஆணையர் சேனல் நேயர்களுக்கு இப்பொழுது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அரசு அடையாள அட்டை வாங்கியிருக்குங்க, அரசு ப்ரெஸ் பாஸ் வாங்கியிருக்கிறவங்க மட்டும்தான் அது நல்ல காரியத்தில் சேர முடியுமா? அப்படி தான் கொண்டு வந்துருக்கேன். அதுதான் கூடாதுன்றேன். அடையாள அட்டை இல்லைன்னா கூட ஆர்என்ஐயில் பதிவு பெற்றிருந்தா நல்ல வாரத்தில் சேர்க்க சொல்கிறோம். நல்ல வாரத்தில் சேர்க்க சொல்கிறோம். அதான் ஆர்என்ஐயில் பதிவு பெற்றது அவன் பத்திரிகையாளர் தானே? ஆமாம். கோர்ட் வந்து சீஃப் ஃபெடரல் மேஜிஸ்ட்ரேட் டிக்ளரேஷன் வாங்குறான். அவனையும் வந்து சேர்க்கணும். செய்தியாளர்கிட்ட அங்கீகாரத்தை வந்து எதுக்கு நலவாரத்தில் சேர்க்க? நலவாரியன்றது ஒரு தினக்கூலியா? தினக்கூலி மாதிரி தானே நம்மளும் தொழிலாளி அமைப்பாசார தொழிலாளர் தானே நம்ம. ஆமாம், தொழிலாளி தான். அது நலவாரத்தில் சேர்த்துட்டுப்போம். இது இருந்தால் தான் சேர்ப்பேன், முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டம் கொடுப்பேன்னு ஏன் சொல்கிறேன்? அப்போ பத்திரிகையாளர் உரிமையை வந்து பறிக்கும் விதமாக தானே இருக்கு. ஒரு பேரளவு தான் நலவாரியம். இது முந்தைய ஆட்சி எடப்பாடி கவர்மெண்டா இருப்ப கொண்டு வந்தாங்க. அதை வந்து நீங்க ஒரு நலவாரியம் ஆரம்பிச்சிங்க. சும்மா உப்பு சப்பு இல்லாத ஒரு நலவாரியமா வந்து கலைவனா இருங்க. டாக்டர் அந்த அலுவலகம் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. விஷயம் தெரிஞ்சவனுக்கு எங்கே கேட்டு. சரி, அடையாள அட்டை முன்ன வாங்கியிருந்தோம். இப்போ வாங்குறதுக்கு என்ன அதிகமாக ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க? ஏங்க அந்த பெரிய பத்திரிகையாளர் முதலைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, சிறு பத்திரிகையாளர் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வரக்கூடாது, நம்மளுக்கு ஈக்குவலாக அவனும் அங்கீகாரத்தை வச்சிருக்கான், இவன் மாதம் 10-15 காப்பி அடிக்கிறான், அவனும் அங்கீகாரத்தை நம்ம இதாக வராதுன்னு சொல்லிட்டு பெரும் முதலைகள் வந்து சிறு பத்திரிகையாளர் வந்து ஃபில்டர் பண்ணி அவனுக்கு தேவையில்லாதெல்லாம் வந்து ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடு, அது கூட இது கூட பெருசாக போய் வந்து தொந்தரவு பண்ணுறது, அதெல்லாம் இதான் தேவையில்லாது. எனக்கு இருந்ததையும் நீ மாத்திர இருக்கிறத ஏன் மாத்திரன்ற ஒரு பத்திரிகையாளர் மகன் சொல்றேன்ல. சிறு பத்திரிகை அப்போ 1942 முரசொலி ஆரம்பிக்கும் போதும் அதுவும் சிறு பத்திரிகை தான். கையெழுத்து பிரதியாக தான் வந்து 4 பக்கத்தில் அவரே எழுதி இது பண்ணாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ வந்து கலைஞர் பத்திரிகை தினவில முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அந்த ஒரு வரிகளை வந்து ஒரு பாராட்டத்தக்கதாக இருந்தது. பத்திரிகையாளர் மூன்று சக்தியாக இருந்தது. அப்படி அவர் முதலமைச்சர் பண்றாரு. இந்த செய்தித்துறை அமைச்சரும் அவர் ஒரு முழுமையா வந்து இப்போ அங்கீகார அட்டை வாங்குறதுக்கும் பென்ஷனுக்கு ஏகப்பட்ட நிபந்தனை விதிக்கிறல்ல. செய்தித்துறை இணையதளம் போனீங்கன்னா முதலமைச்சர் நலத்திட்டமே ஏத்தாம இருக்கானே, முடங்கி கிடக்குது. அதையே வந்து செய்தித்துறை இயக்குனர் கண்டுக்கல, அமைச்சர் கண்டுக்கல. முதலமைச்சர் நலத்திட்டமே மக்கள்கிட்ட வந்து கொண்டு செல்றது செய்தித்துறை அந்த இணையதளம் முடங்கி கிடக்குது. அப்போ எந்த அளவு வந்து சிறு பத்திரிகையாளர் நசுக்குவதுமோ பிஆர்ஓ ஏபிஆர்ஓ எல்லாம் நிபந்தனை விதிக்கிறான். நலத்திட்டங்களை வந்து அரசாங்கம் அதுவே முடங்கி கிடக்குது இணையதளம். முதலமைச்சர் பார்வைக்கு போயிருக்கும்ல, அது முதலமைச்சர் பார்வைக்கு போயிருக்குதா இல்லையா? மக்களுக்கும் அரசாங்கத்துக்கு இணைப்பு பலமா இருக்குதான் செய்தித்துறை. அவங்க இணையதளமே முடங்கி இருக்கு. அது இயக்குனருக்கு தெரியாதா? செய்தித்துறை அமைச்சருக்கு தெரியாதா? பிஆர்ஓ பாக்குறது இல்லையா? அதெல்லாம் விட்டுறாங்க. இப்போ நம்ம சிறு பத்திரிகையாளர் வந்து அடையாள அட்டைக்கு அதுக்கு ஏகப்பட்ட நிபந்தனை விதிக்கிறான். அது வந்து மிக வன்மையாக கண்டிக்கிறது. இது வந்து பத்திரிகையாளர் உரிமையும் அவனுடைய வாழ்வியல் மேம்பாட்டு தடுக்கும் விதமாக தானே செய்தித்துறை செயல்படுது. அப்புறம் பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்க, கரெக்டான வந்துட்டு இருக்கிற பத்திரிகை நாங்கள் அடையாள அட்டை கொடுத்துட்றோம், ஆனா சரியா பத்திரிகை ஓட்டல, அதனால தரதில்ல சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அரசாங்கம் வந்து சிறு பத்திரிகையாளருக்கு ஏதாவது வருஷத்துக்கு ஒரு நான் விளம்பரம் கொடுத்தேன்பா, 5 லட்சம் கொடுத்தேன், 10 லட்சம் கொடுத்தேன், 20 லட்சம் 50 லட்சம் கொடுத்தேன்னு ஏதாவது தகவல் அமைச்ச இடத்துல கேட்டால் தெரிஞ்சிடும்ல. ஏன்னா அரசாங்கம் மானியம் கொடுக்குதா? இன்னும் இருந்ததுக்கு பத்திரிகை மைய கம்மியா இருந்தது, பிரிண்டிங் மைய பேப்பர் காசுலாம் கம்மியா இருந்தது. இப்போ வந்து விலைவாசி கடும் உயர்வா இருக்கு. அவங்க ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு பேப்பர் விலை ஏறி போச்சு, மிஷின் மைய விலை ஏறி போச்சு, அது இதுன்னு இதாக இருக்கு. பத்திரிகையாளர் இப்போ ஆரம்பிச்ச பத்திரிகை விடக்கூடாதுன்றதுக்காக சில பத்திரிகை ஆசிரியர்கள் வந்து கடுமையான ஒரு சோதனை கடன் வாங்கி கடன் பெற்று கூட வந்து பத்திரிகை பண்றாங்க. இப்ப நலவாரிய வந்து சிறு பத்திரிகை மானியம் கொடுக்க வேண்டியதானே? அது ஒரு அரசாணை வந்து தமிழக முதல்வர் வந்து அறிவிக்க வேண்டியதானே? ஏன் அறிவிக்கல? சரி, சிறு பத்திரிகையாளர்லாம் நீங்க ஒன்று சேர்ந்து கோரிக்கைக்கலாம்ல முதலமைச்சர்கிட்ட. அது நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து சில
நான் பேர் சொல்ல விரும்பல, பேர் சொல்ல வேண்டாம், பத்திரிகையாளரே இருக்காங்க. ஆமா, அதுவும் சகா பத்திரிகையாளர் தான், சகா பத்திரிகையாளர் தான். எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், அவன் வாழ்வில் மேம்பாடு, குடும்ப மேம்பாடுங்கிறது தான் வந்து நம்ம சொல்றோம். இவனுங்க என்ன பண்ணிடுறானுங்க, அங்கே போய் பிஆர்ஓ, அவன் டைரக்டர்கிட்ட, செய்தித்துறை அமைச்சிட்ட, இவன் இவ்வளோ காப்பி தான் அடிப்பான், அவன் எவ்வளோ காப்பியாக அடிச்சுட்டு போகிறான்டா, அவனா அந்த பத்திரிகை நடத்துகிறான். நீ ஏன் இந்த வந்து எட்டப்ப வேலை பார்க்குறீங்க? இந்த எட்டப்ப வேலை பார்க்குறது இந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் வந்து கைவிடணும். பத்திரிகையாளர்னா எல்லாம் ஒரு பத்திரிகை, 500 பேப்பர் அடிக்கிறான், 1000 புக்கு அடிக்கிறான், 10,000 அடிக்கிறான், இது எல்லாம் ஒரு பத்திரிகையாளர் தான். தலைப்பு இந்திய பத்திரிகை பதிவோட தலைப்பு வாங்கி சென்னை சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டில் வந்து அனுமதி வாங்குறான், சிரமப்பட்டு பத்திரிகை நடத்துகிறான். இப்போ தலைப்பே கொடுக்க மாட்டானே மத்திய அரசு. தமிழகத்தில் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாக வந்து தமிழக எழுத்தாளர்கள்லாம் வந்து பொங்கி எழுதுறாங்கன்னு தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் அப்ளிகேஷன் போனாலே அதையும் வந்து தடுத்து நிறுத்துறான். அப்புறம் 1-2 மாதத்துல வந்துடும், இப்போ 6 மாதம் ஆக்குறான். அதுக்கு ஏகப்பட்ட நிபந்தனை விதிக்கிறான். அது வந்து ஆன்லைனு அது இதுன்னு இதெல்லாம் வந்து வன்மையாக வந்து பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதிக்கிறது இல்லை, அனுமதிச்சாலும் 1008 சலுகை கொடுக்கறது கிடையாது. மீறி அது அப்ரூவ்டு வாங்கின பத்திரிகை நடத்தினா மாநில அரசு அங்கீகாரம் தர்றது, மாநில அரசு வஞ்சிக்குது. விளம்பரம் தரது இல்லையே. அவன் இப்போ பத்திரிகை நடத்தியதா மானியம் கொடு, செய்தியாளர் அட்டைக்கு எதுக்கு வந்து இது கொடுங்க அது கொடுங்க, எதுக்கு வந்து விதிமுறை எதுக்கு? அரசு யூடியூப் சேனல்ல கூட விளம்பரம் தருதா, ஏன் சிறு பத்திரிகை தரக்கூடாதா? அது வந்து நம்ம அச்சு ஊடகத்தில் இருக்கிறது வந்து ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா இருந்து பண்ணணும். சில மூத்த பத்திரிகையாளர் அன்னைக்கு வந்து சிறு பத்திரிகையாளர் தான் இருந்தான், இன்னைக்கு பெரிய லெவல்ல ஆளாயிட்டதுனால அவன் போய் அங்க போய் ஏதாவது பழச மறந்துறானுங்க. பத்திரிகையாளர் பிறக்கும் போதே எல்லாம் பத்திரிகையாளர் பிறக்குது இல்லை, ஒரு குழந்தை பிறக்குது, தவழுது, அப்புறம் தான் நடக்குது, அப்புறம் பேச ஆரம்பிக்குது. எவனும் வந்து பிறக்கும் போதே வந்து நான் வந்து சீனியர் பத்திரிகையாளரு, எனக்கு மாதம் இத்தனை லட்சம் காப்பி அடிக்கிறேன், எவனும் இப்போ படிப்படியாக தான் வந்த வரலாறு எல்லாம் மூத்த பத்திரிகையாளர் எல்லாமே இன்னைக்கு வளர்ந்த லீடிங் பேப்பரில் சொல்ல முடியும். அது பேர் சொல்ல விரும்பலை. அதான் வேண்டாம், அது சக பத்திரிகையாளர் அவங்கள நம்ம இது பண்ண கொச்சப்படுத்துகிற மாதிரி எதுவும் சொல்ல வேண்டாம். தவறான வார்த்தையை வந்து பயன்படுத்தலை, அவங்களுடைய போக்கை மாற்றிக்கிட்டு தான் சொல்கிறேன். சிறு பத்திரிகையாளர் பத்தி ஏன் வந்து நீ போய் சொல்ற? அரசும் ஒரு பயம் இருக்கும், எல்லாம் பத்திரிகையும் சேர்த்து ஒற்றுமையா இருக்காங்க சொல்ற கோரிக்கை. வக்கீல் சங்கத்தை குறிப்பிட்டு சொன்னேன், எடுத்துக்காட்டு சொன்னீங்க. வக்கீல் சங்கத்தை சொன்ன எல்லாமே எல்லாம் ஒற்றுமையா இருக்கான். மண்பாண்ட தொழிலாளர் கூட ஒற்றுமையா இருக்கான். ஏன் பத்திரிகையாளருக்கு ஏன் ஒற்றுமை இல்ல? ஏன் வந்து எட்டப்ப வேலை பாக்குறீங்க? எட்டப்ப வேலை பாக்குறது நிறுத்துங்க. இப்போ ஒரு சிறு பத்திரிகைனாலும் பெரிய பத்திரிகையாளர்களும் எல்லாம் ஒரே நிலைமை தான். நீங்க பத்திரிகை பதிவு சட்டத்தை படிதான் நீ பண்ற, நாங்களும் பத்திரிகை பதிவு சட்டம் பண்றோம். இல்ல இன்னொரு உனக்கு அதிகம் உனக்கு விளம்பரம் கிடைச்சது, அதுக்காக வந்து சிறு பத்திரிகையாளர் வந்து எள்ளி நகையாடக்கூடாது. இன்னொரு கருத்து பரவலா இருக்கு, பெரிய நிறுவனங்கள்லாம் அன்றாடம் நடக்கிற செய்தியை மட்டும் போட்டு போயிடுறாங்க. சிறு பத்திரிகையாளர் தான் அதுக்குள்ள நடக்கிற பிளஸ் மைனஸ் நன்மைகள் தீமைகள் ஆராய்ஞ்சு வெளியிடுறாங்க. ஆய்வு செஞ்சு முறையா ஆய்வு செஞ்சு செய்தியை வந்து உண்மைத்தன்மை விரிவாக நம்பகத்தன்மையோ உண்மைத்தன்மையோட விரிவாக தராங்க. சிறு பத்திரிகையில சின்னதை போடுவான், ஒரு போட்டோ போட்டு புட்நோட்டு போடுவான், முதலமைச்சர் மாலை அணிவித்தாரு அறிக்கை விட்டு முழுமையா போட மாட்டான். சிறு பத்திரிகையில தான் வந்து அரசாங்கமே வந்து தாங்கி நிற்குது. அது வந்து முதலமைச்சருக்கு தெரியணும். அது அனைத்து நலவாரியத்திலுமே தொழிற்சங்கங்கள் பிரதிநிதியாக கொண்டு நம்பர் உறுப்பினர் இருப்பாங்க, தலைவர் இருப்பாங்க. பத்திரிகையாளர் மட்டும் ஏன் சங்கங்களை கொண்டாடல நலவாரியத்தில்? அதுதான் ஏன் அதுதான் கேட்குறேன். நலவாரியம் ஏன் செயல்படாத நலவாரியமாக இருக்குன்னு தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து முன்பு சொன்னீங்க செய்தியாளர் அட்டை அங்கீகார அட்டை வச்சுருந்தா நலவாரி உறுப்பினர் ஆக முடியுமா? அந்த அடையாள அட்டை இல்லாதவங்க ஏன் வந்து உறுப்பினராக சேர்க்கல? நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி. அதுதான் இப்போ சங்கங்களை தொழிற்சங்க சட்டப்படி பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு பிரதிநிதித்துவம் கொடு. ஒரு வேண்டப்பட்டு திமுக கட்சியில இவனை பத்தி மனுஷ புத்திர இருக்காரு, இந்த உயிர்மையின் பத்தி அவரை கூட தலைவரா போடு, பத்திரிகை ஆசிரியர் போட. அதே மாதிரி இப்ப தொழிற்சங்க சட்டப்படி பண்ணிருக்கான் பத்திரிகையாளர் சங்கம் இருக்கு, அவங்க எல்லாம் ஏதோ ஒரு பொறுப்பு போட்டு அப்பதான் வந்து சிறு பத்திரிகையாளர் குறைய வந்து சொல்லுவான். கவனத்துக்கும் வந்து கொண்டு அவன் குறை என்னன்னு கேட்டு தெரிஞ்சு முதலமைச்சர் கவனத்துக்குன்னா அவரை வந்து ஏதாவது தீர்த்து வைப்பார்ல, அவரை முடிஞ்சதை. அந்த நலவாரி ஆபீஸ் டெய்லி எங்கதா அலுவலர் இருக்காங்களா? அது கலைவாணர் பின்னாடி இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு, மாநில செய்தி மையம்னு ஒரு இது இருக்கு, கலைவாணர் பேங்க். அது பக்கத்துல நலவரை வச்சிருக்காங்கன்றாங்க. அது எங்கன்னு தெரியல. அவங்க என்னென்ன பண்ணா இப்ப பெரும்பாலான பத்திரிகையாளர் தெரியல. உரிமை சட்டத்துல போட்டாதான் என்னென்ன பண்ணிருக்காங்க, எத்தனை பத்திரிகையாளருக்கு ஓய்வூதியம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன நலத்திட்டம் கொடுத்துருக்காங்க, நலவாரி அமைச்சு ஒரு 3 வருஷம் இருக்குமா, என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரிய வரும்.
நலவாரியுமே வந்து ஆமா, அதுக்கு எவ்வளவு சப்பு இல்லாத நலவாரி இல்லை, அதில் எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டது, எவ்வளோ செலவழிக்கப்பட்டது, அந்த நிதி மீதி இருக்கா இல்லையா, அதெல்லாம் எந்த விவரமும் அரசு அது வந்து வெள்ளரிக்கு தெரியல. வெள்ளரிக்கு தெரியல. முழு பூசணிக்காய் வந்து சோத்துல மறைக்கிற மாதிரி தான் இருக்கு. வெள்ளரிக்கு எதுவும் தெரியல. ஒண்ணுமே வந்து தெரியல. தகவல் உரிமை சட்டத்துல நீங்களே போட்டு கேளுங்க. போட்டு கேட்டா தெரிஞ்சிட போகுது இல்ல. அது விலைக்கு அடுத்த வர பேட்டியில வந்து விலைக்கு விரிவாக வந்து பேசிடுவோம். நல்ல சப்ஜெக்டா இருக்கும். நலவாரியம் வந்து பேரளவில் வந்து உருவாக்கப்பட்டதா, நலவாரியம் செயல்படுகிறது தான் முடங்கி கிடக்குதுன்னு சப்ஜெக்டில் பேசுகிறோம். ஓகே ஓகே. எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் பல்வேறு பத்திரிகைகளோட எண்ணல்களை, அவருடைய குறைகளை சுட்டி காட்டி பேசுனீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி.